சகோதர சகோதரிகளை, ஆண்டின் ஒரு காலம் 10வது ஞாயிறினுடைய மறையுறை சிந்தனையாக எங்களுடைய இறையனை சபையினுடைய உலக மொழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், உயிர்ப்பு, விண்ணேற்றம், தூய ஆவியாரின் வருகை, மூவொரு கடவுளின் திருவிழா, மேலும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாக்களை கொண்டாடி நாம் அடுத்தபடியாக சமூக வாழ்விலே நாம் பயணப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் இந்நாள் வரையிலும் பெருவிழாவாக நாம் கொண்டாடிய இந்த விழாக்களில் இருந்து நம்முடைய சமுதாய வாழ்வில் நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றன. குறிப்பாக மார்க் எழுதிய நற்செய்தியானது நமக்கு இன்று தரப்படுகிறது. இந்த மார்க்கினுடைய நற்செய்தியினுடைய மையமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இந்த நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை குறித்த எந்தவித நிகழ்வுகளும் அங்கு தரப்படவில்லை. மாறாக அவருடைய பணி வாழ்வில் இருந்து அங்கு நம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வானது அங்கு துவங்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நிகழ்விலே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கிற்கு பிற்பாடு, திருமுழுக்கு யோவானினுடைய கைது செய்யப்படுவதற்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசுவினுடைய பணிவாழ்வை துவங்குகிறார். தன்னுடைய பணிவாழ்வுக்கு தேவையான திருத்தூதர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இதனுடைய மையமாக தன்னோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் என்ற மைய கருத்தோடு, மைய சிந்தனையோடு அவரை அழைக்கின்றார். 12 அழைக்கின்றார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரை சூட்டுகின்றார். இத்தோடு இந்த பயணத்திலே இருக்கக்கூடிய வேளையிலே அங்கு முடக்குவாதமுற்றவரை அவர் குணப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அவர் இசாயாவினுடைய ஏட்டுச்சுருளை அங்கு இருக்கக்கூடிய ஆலயத்திலே பகிர்ந்து கொடுக்கின்ற வேளையில் அங்கு அந்த நற்செய்தியை கேட்ட அந்த மக்கள் எல்லாம் பேரதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். இத்தகைய ஞானம் எங்கிருந்து வந்தது? இத்தகைய அறிவு யாருக்கு? இவருக்கு எப்படி கிடைத்தது? இவர் தச்சரின் மகன் அல்லவா? இவருடைய சகோதரரும் சகோதரியும் நம்மோடு அல்லவா இருக்கிறார்கள்? இவருடைய தாய் மரியா என்று அவரை தாழ்த்துவதை காண முடிகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை அங்கு இருந்து தீய ஆவி உணர்ந்து கொள்கிறது. மேலும் அந்த தீய ஆவி, நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்துள்ளீர் என்று ஆண்டவர் இயேசுவை அங்கு அடையாளப்படுத்துவதை காண முடிகிறது அந்த தீய ஆவியானது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதிக்கு கடந்து வரக்கூடிய வேளையில் இந்த பேய், இந்த தீய சக்திகளின் மீது நம் ஆண்டவர் அதிகாரம் கொண்டுள்ளதை தெளிவாக காண முடிகிறது. இருப்பினும் அங்கிருந்து சூழ்ந்து நின்ற அந்த குழுமம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த தருணத்திலே நமக்கு இறுதியிலே, இந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே அங்கு ஆண்டவர் இயேசுவினுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள், உம்மை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அங்கு அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. யார் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதரர்களும் என்று அங்கு அந்த நற்செய்தியினுடைய இறுதியிலே மிக அழகாக ஒரு இறை வார்த்தையாக கூறுகிறார். யார் என்னுடைய சகோதரர்? யார் என்னுடைய சகோதரி? நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவினுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய சகோதரராகவும் சகோதரியாகவும் வாழ நாம் எத்தகைய பண்பு நலன்களை கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நாம் நம்முடைய திரு அவையினுடைய யூபிலி ஆண்டை துவங்குவதற்கு முன்பாக இந்த ஆண்டை இறை வேண்டுதலின் ஆண்டு என்று இந்த ஆண்டு முழுவதுமே நாம் அந்த இறைவனோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஒரு நலனை இந்த தாயார் திரு அவையானது நமக்கு கொடுக்கிறது. இதற்கு முந்தைய நிலையிலே நம்முடைய திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 16வது ஆயர் மாமன்றத்தை அவர் கூட்டினார். அதனுடைய மைய பொருளாக இருப்பது ஒன்றிப்பு, பங்கேற்பு,
நற்செய்தி என்ற 3 பண்பு நலன்களை அங்கு அந்த 16வது ஆயர் பேரவையானது அங்கு மையப்படுத்துகிறது. ஒன்றிப்பு என்பது தந்தையாம் இறைவனோடு ஒன்றித்திருத்தல். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கற்களில் எழுந்து அவர் தனிமையான இடத்திற்கு சென்றார். இந்த மக்கள் எல்லாம் அவரை அரசராக பாவித்து அவரை அரசவையில் ஏற்றவிருக்கக்கூடிய அந்த நிலையிலும் அங்கிருந்து நகர்ந்து சென்று தனிமையான இடத்திலே ஆண்டவருடைய திட்டம் என்ன என்று அவரோடு ஒன்றித்து இருந்ததை அங்கு காணப்படுகிறது. ஆகவே இந்த தருணத்திலும் நாமும் நம்முடைய திட்டம் என்ன, நம்முடைய வாழ்விலே இறைவன் நமக்கு எத்தகைய படிப்பினைகளை நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் அந்த ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தால் மட்டுமே அதை நாம் பெற வேண்டும். இரண்டாவதாக பங்கேற்பு. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வினுடைய ஈடேற்றத்திற்காக நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்கு கடுவாயாக அங்கு கொடுப்பதை அங்கு காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த பங்கேற்பு என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வார்த்தைக்கு இணங்க நம்முடைய நேரங்களையும் நம்முடைய ஆற்றல்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா? பிறரோடு நம்முடைய உறவுகளை இன்னும் அதிகமாக ஆழமாக நாம் வளர்ப்பதற்கு நாம் முற்படுகின்றோமா என்பதுதான் இந்த இரண்டாவது கருத்தாக இருக்கிறது. மூன்றாவது நற்செய்தியை அறிவித்தல். இந்த 2 பண்பு நலன்களை கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் நம்மை அறியாமலே இந்த நற்செய்தியை நாம் பறைசாற்றக்கூடிய ஒரு கருவியாக நாம் மாறுகிறோம். அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் இந்த நிருபரிடம் பேட்டி கொடுக்கின்ற வேளையில் அவரிடம் ஒரு கேள்வியானது கேட்கப்படுகிறது. உங்களுக்கு இந்த அளப்பெரிய ஆற்றல், இந்த நோயாளர்களை மிக கவனமாக கவனிக்கக்கூடிய இந்த ஆற்றல் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது என்று கேட்கின்ற பொழுது அவர் அந்த செய்தியாளர்களை அழைத்துக் கொண்டு அந்த நற்கருணை ஆண்டவரிடம் சென்று இங்கிருந்துதான் எனக்கு கிடைக்கப்படுகிறது என்று நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணையை அங்கு மையப்படுத்துவதை காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, வாழும் புனிதையாக இருந்த அந்த அன்னை நம் ஒவ்வொருவருமே நாமும் அந்த ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கவும் அந்த ஆண்டவரிலே பங்கெடுக்கவும் அதன் மூலமாக நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு கருவியாக மாற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த தருணத்திலே நாம் அந்த ஆண்டவர் இயேசு எவ்வாறு அவர் ஒதுக்கப்பட்டோரை தேடி சென்றாரோ, வதைக்கப்படுவோரை தேடி சென்றாரோ, அதே போன்று நாமும் இருக்கின்ற வேளையில் நாமும் ஒவ்வொருவருமே அந்த ஆண்டவர் இயேசு கூறுகின்ற பொழுது, யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களை என் தாயும் என் சகோதரரும் என் சகோதரிகளும் அவர்கள் என்ற பேச்சினை கூறுவோமாக. ஆகவே இந்த தருணத்திலே அதற்கான அருளை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் நாம் செயலாக்கப் பெறுவதற்கான அருளை நாம் வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.